அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். உங்கள் தமிழாசிரியர் இயல் 7 ஆசிரியர் முகமது ராவுத்தர். தேயிலை தோட்டப்பாட்டு பாடப்பகுதியை இன்றைய பாட வேளையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். தேயிலை தோட்டப்பாட்டு 19ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. இங்கிருக்கக்கூடிய விவசாயிகள் ரொம்பவும் வறுமை நிலையை அடைந்தனர். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் வணிகம் செய்யும் நோக்கத்தோடு இங்கே வந்தனர். இங்கு விவசாயிகளின் வறுமை நிலையை ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். ஆங்கிலேயர்களின் குடியேற்ற நாடுகள் இலங்கை, அந்தமான் தீவுகளில் தேயிலை தோட்டம் அவர்களுக்கு இருந்தது. அத்தகைய தேயிலை தோட்டத்தில் நம் விவசாயிகளை கூலி தொழிலாளிகளாக அங்கே வேலைக்கு அமைக்கப்பட்டனர். தேயிலை தோட்ட கூலி தொழிலாளிகளாக நம் தமிழர்கள் மிகவும் சொல்ல முடியாத துயரங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்தனர். அவர்களுடைய வாழ்வியல் துயரங்களை பாடுபொருளாக கொண்டு கும்மி பாடல் வடிவில் நாட்டுப்புற சிந்து அமைப்பில் முகமது ராவுத்தர் பாடலை பதிவு செய்துள்ளார். தேயிலை தோட்டப்பாட்டு. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க இந்த தேயிலை தோட்டப்பாட்டு நூல்வெளி கருத்திற்கு செல்வோம். நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள கும்மி பாடல்கள் பாரத மக்களின் பரிதாப சிந்து என்ற தேயிலை தோட்டப்பாட்டு என்னும் நூலில் இருந்து எடுத்தாளப்பட்டவை. மக்கள் இயல்பாக தங்கள் வாழ்வில் ஏற்படும் தாக்கங்களை பாடல்கள், கதைப்பாடல்கள் உள்ளிட்ட இலக்கிய வடிவங்களில் வெளிப்படுத்துகின்றனர். பல்வேறு பொருள்கள் பற்றிய இவ்வெளிப்பாடுகள் மெல்லிய தாளில், பெரிய எழுத்தில், மலிவான அச்சில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை சிறு சிறு நூல்களாக வெளியிடப்பட்டன. அந்நூல்கள் வெகுஜன இலக்கியம், முச்சந்தி இலக்கியம், குஜிலி நூல்கள், காலனா அரையனா பாட்டு புத்தகங்கள், பெரிய எழுத்து புத்தகங்கள், தெருப்பாடல்கள் என்று இந்நூல்கள் பலவாறாக அழைக்கப்பட்டன. செவ்வியல் இலக்கிய மரபு பாடாத செவ்விய இலக்கியல் மரபு, இறைவன், அரசன், வீரதீர செயல்கள், அறம், பொருள், இன்பம், வீடு இத்தகைய உறுதி பொருள்களை வைத்து பாடப்படுவது செவ்வியல் இலக்கிய மரபு. இது தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வியல் துயரங்களை கருப்பொருள்களாக வைத்து பாடுபொருளாக பாடப்பட்ட நூல் தேயிலை தோட்டப்பாட்டு. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இந்த நூல்வழி கருத்து இன்னொரு முறை பதிவு செய்கிறேன். நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள இந்த கும்மி பாடல் பாரத மக்களின் பரிதாப சிந்து என்ற தேயிலை தோட்டப்பாட்டு என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டவை. மக்கள் இயல்பாக தங்கள் வாழ்வில் ஏற்படும் தாக்கங்களை பாடல்கள், கதைப்பாடல்கள் உள்ளிட்ட
இலக்கிய வடிவங்களில் வெளிப்படுத்துகின்றன. தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாழ்வியல் துயரங்களை பாடல்களாக பதிவு செய்யப்பட்டது தான் இந்த தேயிலை தோட்டப்பாட்டு. பல்வேறு பொருள்கள் பற்றிய இவ்வெளிப்பாடுகள் மெல்லிய தாளில், பெரிய எழுத்தில், வலுவான அச்சில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை சிறு சிறு நூல்களாக வெளியிடப்பட்டன. அந்நூல்கள் வெகுஜன இலக்கியம், முச்சந்தி இலக்கியம், குஜிலி நூல்கள், காலனா அரையணா பாட்டு புத்தகங்கள், பெரிய எழுத்து புத்தகங்கள், தெருப்பாடல்கள் என்று இந்நூல்கள் பலவாறாக அமைக்கப்பட்டன. செவ்வியல் இலக்கிய மரபு பாடாத, சொல்லாத அல்லது புறக்கணித்த கருப்பொருள்களையெல்லாம் இத்தகைய நூல்கள் பாடுபொருள்களாக்கின. செவ்வியல் இலக்கிய மரபு அரசன், இறைவன் பற்றிய சிறப்புகளை பாடுபொருளாக கொண்டு அறம், பொருள், இன்பம், வீடு, உறுதிப்பொருள்களை வைத்து பாடப்படக்கூடிய இலக்கியம் செவ்வியல் இலக்கியம். தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வியல் துயரங்களை கருப்பொருள்களாக பாடுபொருளாக வைத்து பாடப்படக்கூடிய நூல் தேயிலை தோட்டப்பாட்டு. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, நுழையும் முன் கருத்திற்கு செல்வோம். பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட பஞ்சத்தினாலும், வெள்ளையர் வஞ்சத்தினாலும், அந்நியர் ஆங்கிலேயர்களுடைய வஞ்சத்தினாலும், ஆங்கிலேயரின் குடியேற்ற நாடுகளில் தமிழர்கள் கரும்பு தோட்ட தொழிலாளர்களாகவும் தேயிலை தோட்ட கூலிகளாகவும் புலம்பெயர்ந்தனர், இடம்பெயர்ந்தனர். துன்பக் கேணியில் அகப்பட்டவராயினர், துன்பக் கிணற்றில் அகப்பட்டவராயினர். விளிம்பு நிலை வாழ்வு துயரம் தோய்ந்தது. அவர் விம்மி விம்மி அழுத குரலை காற்று கேட்டிருக்கலாம். தஞ்சமும் இல்லாத அவர்கள் நிலையை பாரதி பாடினார். வெகுஜனங்களிடையே கும்மி பாடல்களாக வந்த இத்தகைய சிறு நூல்கள் இத்துயரத்தை பேசின. அதாவது 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட பஞ்சத்தினாலும், ஆங்கிலேயர்களுடைய வஞ்சத்தினாலும், ஆங்கிலேயரின் குடியேற்ற நாடுகளில் தமிழர்கள் கரும்பு தோட்ட தொழிலாளர்களாகவும் தேயிலை தோட்ட கூலிகளாகவும் கடல் கடந்து வேலை செய்தனர். அங்கே அவர்கள் அடைந்த துன்பங்களும் துயரங்களும் அவர்களை விம்மி விம்மி அழ வைத்தன. வெகுஜனங்களிடையே கும்மி பாடல்களாய் வந்த தேயிலை தோட்டப்பாட்டு போன்ற சிறு நூல்கள் இத்துயரத்தை பதிவு செய்தன. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க நாம் பாடலுக்கு செல்வோம். முதல் பாடல். ஆதியிலே நமது இந்திய தேசத்தில் ஆன பலவித கைத்தொழில்கள் மிக சாதனமாகவே ஓங்கி குடிகொண்டு சாலச் சிறப்புடனே திகழ்ந்தது. ஆதியிலே, ஆதினா முதல், பழங்காலம் முதலே நமது இந்திய நாட்டில் பலவிதமான கைத்தொழில்கள் சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய நாடு நமது இந்திய நாடு. பலவிதமான கைத்தொழில்கள், கூடை முடைதல், கயிறு திரித்தல், பானை செய்தல், சிலை வடித்தல், கப்பலில் கடல் கடந்து வாணிகம் செய்தல் போன்ற பல்வேறு விதமான கைத்தொழில்கள் பெற்றிருக்கக்கூடிய நாடு நமது இந்திய நாடு. சாதனமாகவே பிழைப்பதற்கு ஏற்ற வகையில் ஓங்கி குடிகொண்டு சால சிறப்புடனே திகழ்ந்தது. மிக சிறப்பாக நிறைய தொழில்கள் நம்மிடம் சிறப்புற்று
விளங்கிய நாடு நமது இந்திய நாடு. பழங்காலம் முதலே நமது இந்திய நாட்டில் கூடை முடைதல், கயிறு திரித்தல், பானை செய்தல், சிலை வடித்தல், கப்பலில் கடல் கடந்து வாணிகம் போன்ற பல்வேறு விதமான கைத்தொழில்களை பெற்று பிழைப்பதற்கு ஏற்ற வகையில் மிக சிறப்பாக நிறைய தொழில்கள் நம்மிடம் சிறப்புற்று விளங்கிய நாடு நமது இந்திய நாடு. இத்தகைய பெருமை பெற்ற நாடு இந்திய நாடு. வாங்க இரண்டாவது பாடல். நாகரீகத்திலும் ராஜரீகத்திலும் நாடெங்கும் எந்நாளும் கொண்டாடிட அருண்சேகரம் போல சிறந்து விளங்கிடும் செல்வமளிந்த திருநாடு. பழங்காலம் முதலே நமது இந்திய நாட்டில் பலவிதமான கைத்தொழில்களை பெற்று பிழைப்பதற்கு ஏற்ற வகையில் நிறைய தொழில்கள் நம் நாட்டில் சிறந்து விளங்கியிருந்தன. அப்படி சிறந்து விளங்கிய திருநாட்டில் நாகரீகம், மக்கள், உணவு, உடை, இருப்பிடம் பெற்று பண்பாட்டிலும் ராஜரீகத்திலும் மக்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவற்றை பெற்று பண்பாட்டிலும் சிறந்த பழக்க வழக்கங்களையும் பெற்று அரசாட்சி முறையிலும் உலகமே போற்றும்படி மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து மணிமகுடம் போல் வறுமை நீங்கி செல்வத்திலும் சிறந்து விளங்கிய நம் பாரத நாடு. இந்த இரண்டாவது பாட்டுக்கான பொருள் இன்னொரு முறை பதிவு செய்கிறேன். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, நாகரீகத்திலும் ராஜரீகத்திலும் நம் இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவற்றை பெற்று பண்பாட்டிலும் பழக்க வழக்கங்களையும் பெற்று சிறந்த ஆட்சி திறத்திலும் நாடெங்கும் எந்நாளும் உலக நாடுகள் போற்றும்படி மணிமகுடம் போல் வறுமை நீங்கி செல்வ செழிப்புடன் விளங்கிய நம் பாரத நாடு. மூணாவது பாட்டு. இத்தகைய சீரும் சிறப்பும் கொண்ட நமது இந்திய தேசத்தில் அந்நியர்கள் நடுமத்தியில் வந்து குடிபுகுந்து வருமானம் கொடுத்து ரட்சித்து வரும். அதாவது இந்தியாவில் பலவிதமான கைத்தொழில்கள் பெற்றிருக்கக்கூடிய நாடு. அதனால சிறப்புடன் விளங்கிய நாடு நம் பாரத நாடு. அத்தகைய பாரத நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பண்பாட்டிலும் பழக்க வழக்கங்களிலும் சிறந்த ஆட்சி முறையிலும் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த மணிமகுடம் போல் வறுமை நீங்கி செல்வம் நிறைந்த நாடாக விளங்கியது பாரத நாடு. இத்தகைய பாரத நாடு பெருமையும் சிறப்பும் கொண்ட நமது இந்திய நாட்டில் இந்திய நாட்டிற்கு சொந்தமில்லாத அந்நியர்கள், ஆங்கிலேயர்கள் வியாபார நோக்கத்திற்காக இங்கே உள்ளே வந்தனர். வந்து குடிபுகுந்து வருமானம் கொடுத்து ரட்சித்து வரும் வியாபார நோக்கத்திற்காக உள்ளே வந்தவர்கள் பின்னாளில் ஆட்சி உரிமையை பெற்று நமது உரிமைகளையும் பெற்றுக்கொண்டு குறைந்த ஊதியத்தை கொடுத்து நம்மை அடிமைப்படுத்தினர். வளமாக இருக்கக்கூடிய இந்திய நாடு, பெருமையும் சிறப்பும் கொண்ட நமது இந்திய நாட்டில் இந்திய நாட்டிற்கு உரிமையில்லாத அந்நியர்கள் வியாபார நோக்கத்திற்காக இங்கே வந்தவர்கள் நம் ஆட்சி உரிமையை பெற்று நமது உரிமைகளையும் பெற்றுக்கொண்டு குறைந்த ஊதியத்தை கொடுத்து நம்மை அடிமைப்படுத்தி வந்தனர் அந்நியர்கள், ஆங்கிலேயர்கள். நாலாவது பாட்டு.
கைத்தொழில் யாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக காத்திருந்து சமயம் பார்த்து உள்ள அத்தனையும் கொள்ளையிட்டு கொண்டு நம்மை அற்ப பிராணிபோர் செய்ததனால், கைத்தொழில் யாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சீரும் சிறப்புடன் இருக்கக்கூடிய கைத்தொழில்களை பெற்றிருக்கக்கூடிய இந்திய நாட்டில் நம்மை காத்து வந்த கைத்தொழில்கள் யாவையும் அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக காலம் பார்த்து அதனை அழித்து இங்கிருக்கக்கூடிய செல்வங்களையெல்லாம் கொள்ளையடித்து கொண்டு நம்மை அற்ப பிராணி போல் அற்ப விலங்கு போல் அடிமைப்படுத்தினர். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இந்த பாட்டில் என்ன சொல்ல வராங்க? நமக்கு வருவாய் கொடுத்து நம்மை காத்து வந்த கைத்தொழில்கள், கூடை முடைதல், கைதி திரித்தல், பானை செய்தல், சிலை வடித்தல் போன்ற கைத்தொழில்களையெல்லாம் சமயம் பார்த்து காலம் பார்த்து அதை அழித்து இங்கிருக்கக்கூடிய செல்வங்களையெல்லாம் கொள்ளையிட்டு கொண்டு நம்மை அற்ப விலங்கினை போல் அடிமைப்பட செய்தனர். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க அடுத்த பாட்டுக்கு நாம் செல்வோம். 5வது பாட்டு. உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தன்னில் உற்ற பலவித வேலை செய்து நாம் பெண்டு பிள்ளையுடன் கஷ்டப்பட்டு தினம் பேயினும் நாயினும் கீழாகினம். நாம் பிறந்து சாப்பிட்டு வளர்ந்த இந்த மண்ணில் உற்ற பலவித வேலை செய்து, இந்த நாட்டில் அந்நியர்கள் நம்மை அடிமைப்படுத்தி பலவிதமான துன்பங்களை நமக்கு கொடுத்து நம்மையும் நம்முடைய பெண்களையும் பிள்ளைகளையும் கஷ்டப்படுத்தினார்கள். பேயை விட நாயை விட கீழாக அந்நியர்கள் நம்மை அடிமைப்படுத்தினர். நாம் பிறந்து வளர்ந்த சாப்பிட்ட இந்த தாய்மண்ணில் வியாபாரம் செய்வதற்காக வந்தவர்கள் நம்மை அடிமைப்படுத்தி நமக்கு பலவிதமான துன்பங்களை செய்து நம்முடைய தாய்மண்ணிலேயே நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பறித்து கொண்டு நம்மையும் நம்முடைய பெண் பிள்ளைகளையும் கஷ்டப்படுத்தினார்கள். பேயை விட நாயை விட நம்மை கீழாக அடிமைப்படுத்தினார்கள் அந்நியர்கள். 6வது பாடல். வேலைக்கு வாரீரோ என்று சொல்லிப்பட வித்தாரமாகவே நோட்டீஸ் ஒட்டி நம்மை ஆளை கரும்பு போலாட்டி குரங்காட்டும் அந்த கங்காணிகள் கூப்பிடவே. கங்காணிகள் நமது இந்திய தேசத்தில் ஆங்கிலேயர்களுக்கு கைக்கூலிகளாக இருக்கக்கூடியவர்கள், செல்வாக்குள்ளவர்கள். நம் நாட்டில் செல்வாக்குள்ளவர்களாக இருப்பவர்கள் ஆங்கிலேயர்களின் கைக்கூலிகளாக இருக்கக்கூடியவர்கள். அந்த ஆங்கிலேயர்களுக்கு இங்கிருக்கக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய விவசாயிகளை ஆங்கிலேயரிடம் கொண்டு போய் சேர்த்து வேலைக்கு அடிபணிய வைக்கக்கூடியவர்கள், வேலைக்கு அடிபணிய வைத்து அவர்களின் வேலையை மேற்பார்வை பார்க்கக்கூடியவர்களை கண்காணிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம் நாட்டில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்புடன் இருக்கக்கூடியவர்கள் ஆங்கிலேயர்களின் கைக்கூலிகளாக இருந்து கொண்டு நம் நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகளை கொண்டு போய் ஆங்கிலேயர்களுடைய தேயிலை தோட்டத்தில் கூலி தொழிலாளிகளாக ஆக்கி அவர்கள் வேலையை கண்காணிக்கக்கூடியவர்கள் கண்காணிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவது.
வாங்க. வேலைக்கு வாரீரோ என்று சொல்லி பல வித்தாரமாகவே நோட்டீஸ் ஒட்டி நம்மை ஆளை கரும்பு போல் ஆட்டி குரங்காட்டும் அந்த கங்காணிகள் கூப்பிடவே. கங்காணிகள் எப்படி கூப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேலைக்கு ஆட்கள் தேவை, அதிக சம்பளம், குறைவான வேலை என்று போலியான அலங்கார வார்த்தைகளை சொல்லி விவரமாக சுவரொட்டிகளை ஒட்டி நம்மையெல்லாம் கூலி தொழிலாளர்களாக்கி ஆலையில் போடப்பட்ட கரும்பு போல வாட்டி வதக்கி குரங்காட்டும் தொழிலாளிகளைப் போல நம்மை அடிமைகளாக ஆக்கி வைப்பார்கள் இந்த கங்காணிகள். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இந்த கங்காணிகள் எப்படி நம்மை வேலைக்கு கூப்பிடுகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வேலைக்கு ஆட்கள் தேவை, அதிக சம்பளம், குறைந்த வேலை என வித்தாரமாக அலங்காரமான போலியான சொற்களை வார்த்தைகளாக வடிவமைத்து சுவரொட்டிகளாக ஒட்டி ஆலையில் இட்ட கரும்பு போல நம்மை வாட்டி வதக்கி குரங்காட்டிகளை போல நம்மை ஆட்டி வைக்க அழைத்தான் கங்காணி. ஏழாவது பாட்டு. ஒன்றுக்கு 10 100,000ஆகவே ஒவ்வொரு கூலி ஜனங்கள் மீதும் மிக தண்டு முண்டுமாய் கணக்கெழுதியவர் சாகும் வரை தலைச்சுமையாய். ஆங்கிலேயர்கள் எப்படி நம்மை பொய்க்கணக்கு எழுதுகிறார்கள் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றுக்கு 10 100,000ஆகவே, அதாவது சிறிய தொகைக்கு பெரிய தொகையாகவே பெற்றுக்கொண்டது போல, அதாவது 10 கொடுத்தா 100 பெற்றுக்கொண்டது மாதிரி, 100 கொடுத்தா 1000 பெற்றுக்கொண்டது மாதிரி பொய்யான கணக்குகளை ஒவ்வொரு கூலி தொழிலாளர்கள் மீதும் உண்மைக்கு மாறாய் தண்டு முண்டுமாய் உண்மைக்கு மாறாக பொய்க்கணக்குகளை எழுதி சாகும் வரைக்கு தலைச்சுமையாய், இறக்கும் வரை தலைச்சுமையாய் இருந்தனர் வெள்ளையர்கள். அதாவது தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு, அதாவது சிறிய தொகையை கொடுத்ததை பெரிய தொகை பெற்றுக்கொண்டது போல, 100 ரூபாய் கொடுத்தா 1000 பெற்றுக்கொண்டது மாதிரி, 1000 ரூபாய் கொடுத்தா 10,000 ரூபாய் பெற்றுக்கொண்டது மாதிரி எப்பொழுதும் பெரிய தொகை பாக்கி தொகை இருப்பது போல கூலி தொழிலாளிகள் மீது உண்மைக்கு புறம்பாய் பொய்க்கணக்கு எழுதி அவர்கள் இறக்கும் தருவாய் வரை மிகப்பெரிய தலைச்சுமையாய் இருந்தவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்நியர்கள், ஆங்கிலேயர்கள். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க அடுத்த பாட்டு. 8வது பாட்டு. பற்று வரவு குறிப்பு பேரேட்டினில் பாக்கியிருக்கும் படி எழுதி அவர் சற்றும் தயவும் இல்லாமலே கூலி ஜனங்களை கப்பலில் ஏற்றி. அதாவது போன பாட்டில், அதாவது 100 ரூபாய் கொடுத்தா 1000, 1000 ரூபாய் கொடுத்தா 10,000 கொடுத்ததாக பொய்க்கணக்குகளை எழுதி சாகும் வரை அவர்கள் அடிமைகளாகவே இருக்கச் செய்தனர் வெள்ளையர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே தான் இங்கேயும் 8வது பாட்டிலையும் பற்று வரவு குறிப்பு பேரேட்டினுள், அதாவது அவர்கள் வரவு செலவு பணம் வாங்குவதையும் அந்த பணம் வாங்கிய பணத்துக்கு வேலை செய்து பணத்தை கழிப்பதையும் செலவு, அந்த வரவு செலவு பற்றிய குறிப்பேட்டினில் எப்பொழுதுமே கடன் தொகை இருக்கும்படியாக பொய்க்கணக்குகளை எழுதி
அந்நியர்கள் சிறிதும் இரக்கமில்லாமல் கூலிக்கு வேலை செய்யும்படி மக்களை கப்பலில் ஏற்றினார்கள் ஆங்கிலேயர்கள். இந்த பாடலில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வரவு செலவு எழுதக்கூடிய அந்த நோட்டில் எப்பொழுதுமே இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஒவ்வொருத்தர் மீதும் கடன் தொகை இருக்கும்படியாக பொய்க்கணக்குகளை எழுதி அந்நியர்கள் ஆங்கிலேயர்கள் சிறிதும் தோட்ட தொழிலாளிகளின் மீது இரக்கமில்லாமல் கூலிக்கு வேலை செய்யும் தொழிலாளிகளாகவே மக்களாகவே கப்பலில் ஏற்றினார்கள் ஆங்கிலேயர்கள். அக்கரை தேசத்தின் இலங்கை தீவுக்குள்ளே அந்தமான் தீவு போன்ற இடத்தில் மிக சிக்கனமாகவே வெள்ளையர்கள் தங்களின் தேயிலை தோட்டத்திற்கு சேர்த்திடுவர். அக்கரை தேசத்தின் இலங்கை தீவுக்குள்ளே பொய்க்கணக்குகளை ஏற்றி கப்பலில் ஏற்றி இந்த கப்பல் வெளியே எங்கு போய் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களை விடுவார்கள் என்று பார்த்தோமே. ஆனால் அக்கரை தேசத்தின் இலங்கை தீவுக்குள்ளே இந்தியாவின் மறுகரை என்று சொல்லப்படக்கூடிய இலங்கை தீவுக்குள்ளே ஆள் அரவமற்ற கடல் சூழ்ந்த தீவு அந்தமானிலும் சிக்கனமாகவே கூடுதல் செலவின்றி வெள்ளையர்கள் தங்களின் தேயிலை தோட்டத்தில் எல்லோரையும் கொண்டு போய் கூலி தொழிலாளிகளாக சேர்த்திடுவர் ஆங்கிலேயர்கள். அதாவது வரவு செலவு நோட்டில் எப்பொழுதுமே கடன் தொகை இருக்கும்படியாக பொய்க்கணக்கு எழுதி தயவுதாட்சணம் இல்லாமல் ஆங்கிலேயர்கள் தமிழக விவசாயிகளை கூலி தொழிலாளிகளாக கப்பலில் ஏற்றி கப்பலில் ஏற்றிய தொழிலாளர்களை இந்திய தேசத்தின் மறுகரை என்று சொல்லப்படக்கூடிய இலங்கையிலும் ஆள் அரவமற்ற அந்தமான் தீவிலும் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்தில் செலவின்றி ஆங்கிலேயர்கள் தங்களின் தேயிலை தோட்டத்திற்கு இந்த விவசாயிகளை கூலி தொழிலாளிகளாக தேயிலை தோட்ட தொழிலாளிகளாக சேர்த்தனர். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, 10வது பாட்டு. உண்ண உணவுக்கும் உள்ள செலவுக்கும் ஒவ்வொரு நாளும் அரிதாகி சிறு மண்ணுளி பாம்பு போர் பெண்டு பிள்ளையுடன் வாழ்ந்து வருவதை காணீரே. அதாவது உண்ண உணவுக்கும் மற்றைய செலவுக்கும் ஒவ்வொரு நாளும் உணவு இல்லாமல் வறுமையில் வாடினார்கள். அந்த இலங்கையிலும் அந்தமான் தீவிலும் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லைனில் என்ன சொல்ல வராங்க? ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் சாப்பிடுவதற்கு கூட உணவு இல்லாமலும் அத்தியாவசியமான செலவுகளுக்கு கூட கையில் இருப்புத்தொகை இல்லாமலும் வறுமையில் வாடினர். சிறு மண்ணுளி பாம்பு போர் பெண்டு பிள்ளையுடன் வாழ்ந்து வருவதை காணீரே. அந்த வறுமையில் வாடுவதை எப்படி பதிவு செய்திருக்கிறாங்க? சிறு மண்ணுளி பாம்பு போர் பெண்டு பிள்ளையுடன் வாழ்ந்து வருவதை காணீரோ. மண்ணுக்குள்ளேயே வாழ்ந்து அதனுள்ளேயே உணவை தேடிக்கொள்ளும் மண்ணுளி பாம்பு போல தேயிலை தோட்டத்திலே மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் வாழ்ந்து வருவதை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி முகமது ராவுத்தர் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் அவல நிலையை பதிவு செய்திருக்கிறார். இலங்கையிலும் அந்தமான் தீவிலும் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களுடைய தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், நம் தமிழக கூலி தொழிலாளர்கள்
ஒரு நாள் 3 வேளை, ஒரு வேளை உணவும் இல்லாமல், 3 வேளைக்கும் உணவும் இல்லாமல் அத்தியாவசியமான அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ரூபாய் பணமும் இல்லாத வறுமை நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். எப்படி மண்ணுக்குள்ளே வாழ்ந்து அதனுள்ளேயே உணவை தேடிக்கொள்ளும் மண்ணொளி பாம்பு போல, அந்த மண்ணொளி பாம்பு மண்ணுக்குள் வாழ்வது போல இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இந்த தேயிலை தோட்டத்திலே மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் வறுமையில் வாழ்ந்து வருகின்றனர் அப்படிங்கிறத ஆசிரியர் பதிவு செய்துள்ளார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க அடுத்த பாட்டு. ஆதலாலே இனி இந்த சகோதர அன்புள்ள சகோதரி காலினி மேல் இந்த பூத தயை இல்லா கங்காணிகள் செப்பும் பொய்யுரை கண்டு மயங்காதீர். ஆதலாலே அதனால் இனிமேல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இனிமேல் இந்த பூத தயை இல்லாத இரக்கமில்லாத வெள்ளை அதிகாரி ஆங்கிலேயர்களின் கைக்கூலிகளாக இருக்கக்கூடிய கங்காணிகள் கூறும் பொய்யுரையை கண்டு மயங்காதீர்கள் என்று ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். போன பாட்டில் மண்ணொளி பாம்பு எப்படி மண்ணுக்குள்ளே இருந்து வாழ்ந்து வருகிறதோ அதுபோல இங்கிருந்து சென்ற தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அந்த தேயிலை தோட்டத்தில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல், அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட கையில் பணம் இல்லாமல் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் தேயிலை தோட்டத்தில் வறுமையில் வாழ்ந்து வருகின்றனர் என்று பதிவு செய்திருக்கிறார். அதனால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இனிமேல் இந்த இரக்கமில்லாத வெள்ளை அதிகாரி ஆங்கிலேயர்களின் கைக்கூலிகளாக இருக்கும் கங்காணிகள் கூறும் பொய்யுரையை கண்டு மயங்காதீர் என்று ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க அடுத்த பாட்டு. இப்படி சென்றந்த தேயிலை தோட்டத்தில் இந்தியர் துன்பப்படுவதற்கு மனதொப்பிய கல்வியொழுக்கம் நாகரீகம் ஒன்றுமில்லா குறையனவே. இப்படி தேயிலை தோட்டத்தில் சென்று இந்தியர் துன்பப்படுவதற்கு காரணம், இப்படி தேயிலை தோட்டத்தில் சென்று இந்தியர்கள் துன்பப்படுவதற்கு காரணம் மனதொப்பிய கல்வியொழுக்கம், மனதோடு பொருந்திய கல்வி அறிவும் ஒழுக்கமும் இல்லாத காரணத்தால் இத்தகைய துன்பங்களை பெறுகின்றனர் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறார். தேயிலை தோட்டத்தில் இந்தியர்கள் துன்பப்படுவதற்கு காரணம் மனதோடு பொருந்திய கல்வி அறிவும் ஒழுக்கமும் இல்லாத குறை காரணத்தால் இத்தகைய அவல நிலையை துன்பங்களை படுகின்றனர் அப்படிங்கிறத ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். கடைசி பாடல். இன்றேனும் கண்டுங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்றமுள்ள கல்வியை புகட்டி நீங்கள் ஒன்றும் குறையில்லா ஒற்றுமையாகவே ஊரில் கட்டுப்பாட்டு செய்கிறோ அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறார். இன்றேனும் கண்டுங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்றமுள்ள கல்வியை புகட்டி நீங்கள் ஒன்றும் குறையில்லா ஒற்றுமையாகவே ஊரில் கட்டுப்பாடு செய்கிறீரே அப்படின்னு சொல்லி பாடலை பாடியிருக்கிறார். அதாவது இன்றேனும் கண்டுங்கள், இப்பொழுதாவது உணருங்கள், நம் பிள்ளைகளுக்கு ஏற்றம் தரும் கல்வியை தந்து குறைவு இல்லாத ஒற்றுமையாய் வாழ ஊரில் வழி செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். அதாவது
இப்பொழுதாவது உணருங்கள். நம் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய கல்வியை தந்து குறைவின்றி ஒற்றுமையாய் வாழ ஊரில் வழி செய்து கொள்ளுங்கள் என்று ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க இந்த பாடலுக்கு மீண்டும் ஒரு முறை முதல்ல இருந்து பாடலுக்கான பொருள் விளக்கத்தை பார்த்துள்ளோம். ஆதியிலே நமது இந்திய தேசத்தில் ஆன பலவிதமான கைத்தொழில்கள் மிக சாதனமாகவே ஓங்கி குடிகொண்டு சாலச் சிறப்புடனே திகழ்ந்தது. அதாவது பழங்காலம் முதலே நமது இந்திய நாட்டில் பலவிதமான கைத்தொழில்கள், கூடை முடைதல், கயிறு திரிதல், பானை செய்தல், சிலை வடித்தல், கடல் கடந்து கப்பலில் வாணிகம் செய்தல் போன்ற பலவிதமான கைத்தொழில்கள் இருந்தன. அவை பிழைப்பதற்கு ஏற்ற வகையில் நிறைய தொழில்கள் நம்மிடம் சிறப்புற்று திகழ்ந்திருந்தன. இத்தகைய சிறப்பு பொருந்திய நாடு நமது இந்திய நாடு. நாகரீகத்திலும் ராஜரீகத்திலும் நாடெங்கும் எந்நாளும் கொண்டாடிட அருஞ்சேகரம் போல சிறந்து விளங்கிடும் செல்வமழிந்த திருநாடு. பண்பாட்டிலும் ஆட்சி சிரத்திலும் உலக நாடுகள் போற்றும்படி மணிமகுடம் போல வறுமை நீங்கி செல்வ செழிப்புடன் விளங்கிய நம் பாரத நாடு. இத்தகைய சீரும் சிறப்பும் கொண்ட நமது இந்திய தேசத்தில் அந்நியர்கள் நடுமத்தியில் வந்து குடிபுகுந்து வருமானம் கொடுத்து ரட்சித்து வரும். இப்படிப்பட்ட பெருமையும் சிறப்பும் கொண்ட நமது இந்திய திருநாட்டில் இந்நாட்டிற்கு உரிமையில்லாத அந்நியர்கள் வணிகம் செய்வதற்கு வந்தவர்கள் இடையில் உள்ளே வந்தனர். ஆட்சி உரிமையை பெற்று நமது உரிமைகளையும் பெற்றுக்கொண்டு குறைந்த ஊதியம் வழங்கி நம்மை அடிமைப்படுத்தி வந்தனர். கைத்தொழில் யாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக காத்திருந்து சமயம் பார்த்து உள்ளே அத்தனையும் கொள்ளையிட்டு கொண்டு நம்மை அற்ப பிராணி போர் செய்ததினால் நமக்கு வருவாய் கொடுத்து நம்மை காத்து வரும் கைத்தொழில்கள் அத்தனையும் சிறிது சிறிதாய் காலம் பார்த்து காத்திருந்து அழித்து நம் செல்வங்களை எல்லாம் கொள்ளையிட்டு நம்மை இழிவான அற்ப விலங்கினை போல் அடிமை செய்தனர். உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தன்னில் உற்ற பலவித வேலை செய்து நாம் பெண்டு பிள்ளையுடன் கஷ்டப்பட்டு தினம் பேயினும் நாயினும் கீழாகினோம். நாம் பிறந்து உண்டு வளர்ந்த இந்த மண்ணில், நம் தாய் மண்ணில் நம்மை துன்பத்திற்கு ஆட்படுத்தி நம்மையும் நமது பெண் பிள்ளைகளையும் மனைவியையும் குழந்தைகளையும் துன்பப்படுத்தினார்கள். எப்படி? பேயை விட நாயை விட கீழாக நம்மை அந்நியர்கள் அடிமைப்படுத்தினார்கள். வேலைக்கு வாரீரோ என்று சொல்லி பல வித்தாரமாகவே நோட்டீஸ் ஒட்டி நம்மை ஆளை கரும்பு போல் ஆட்டி குரங்காட்டும் அந்த கங்காணிகள் கூப்பிடவே, வேலைக்கு ஆட்கள் தேவை, அதிக சம்பளம், குறைந்த வேலை என்று அலங்கார வார்த்தைகளை சொல்லி சுவரட்டிகளை ஒட்டி ஏமாற்றுவார்கள். நம்மையெல்லாம் ஆலையில் இட்ட கரும்பு போல வாட்டி வதக்கி குரங்கை போல ஆட்டி படைப்பார்கள் கங்காணிகள். ஒன்றுக்கு 10,000, ஒன்றுக்கு 10, 100,000ஆகவே ஒவ்வொரு கூலி ஜனங்கள் மீதும் மிக தண்டு முண்டுமாய் கணக்கெழுதியவர் சாகும் வரைக்கும் தலைச்சுமையாய், அதாவது 100க்கு 1000, 1000க்கு 10,000ஆக சிறுந்தொகைக்கு பெருந்தொகையாய் பெற்றுக்கொண்டது போல ஒவ்வொரு கூலி தொழிலாளிகளின் மீதும் பொய்க்கணக்கு எழுதி அவர்கள் இறக்கும் வரை தலைச்சுமையாய் இருந்தனர் வெள்ளையர்கள், ஆங்கிலேயர்கள். பற்று வரவு குறிப்பேட்டினில் பாக்கி இருக்கும்படி எழுதி அவர் சற்றும் தயவும் இல்லாமலே கூலி ஜனங்களை கப்பலிலேற்றி வரவு செலவு குறிப்பேட்டில்
எப்பொழுதும் கடன் தொகை இருக்கும்படி பொய்க்கணக்கு எழுதி உண்மைக்கு மாறாக பொய்க்கணக்கு எழுதி சற்றும் இரக்கமில்லாமல் கூலி தொழிலாளர்களை கப்பலில் ஏற்றினார்கள். அக்கரை தேசத்தின் இலங்கை தீவுக்குள்ளே அந்தமான் தீவு போன்ற இடத்தில் மிக சிக்கனமாகவே வெள்ளையர் தங்களின் தேயிலை தோட்டத்தில் சேர்த்திடுவர். இந்தியாவின் மறுகரையில் அமைந்த இலங்கை தீவுக்குள்ளே ஆள் அரவமற்ற கடல் சூழ்ந்த தீவு போன்றிருக்கக்கூடிய அந்தமான் தீவினிலும் கூடுதல் செலவின்றி சிக்கனமாகவே வெள்ளையர்கள் தங்களை தேயிலை தோட்டத்தில் எல்லோரையும் கொண்டு கூலிகளாக சேர்த்திடுவர். உண்ண உணவுக்கும் உள்ள செலவுக்கும் ஒவ்வொரு நாளும் அரிதாகி சிறு மண்ணுளி பாம்பு போல் பெண்டு பிள்ளையுடன் வாழ்ந்து வருவதை காணீரே. உண்ணுகின்ற உணவுக்கும் மற்றும் பல செலவுகளுக்கும் பணமில்லாமல் 3 வேளை உணவு கிடைக்காமல் வறுமையில் வாழ்ந்து வருகின்றனர். மண்ணுக்குள்ளேயே மண்ணொளி பாம்பு போல உணவை தேடிக்கொள்ளும் மண்ணொளி பாம்பு போல அந்த தேயிலை தோட்டத்திலேயே மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் வறுமையில் வாழ்ந்து வருவதை பாருங்கள் என்று ஆசிரியர் பதிவு செய்துள்ளார். ஆதலாலே இனி இந்த சகோதர அன்புள்ள சகோதரி காலினி மேல் இந்த பூதையை இல்லாத கண்காணிகள் செப்பும் பொய்யுரை கண்டு மயங்காதீர். அதனால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இனிமேல் இரக்கமில்லாத வெள்ளை அதிகாரிகளிடம் ஆங்கிலேயர்களிடம் கைக்கூலிகளாக இருக்கும் கண்காணிப்பாளர்கள் கூறும் பொய்யுரையை கண்டு மயங்காதீர்கள். இப்படி சென்றந்த தேயிலை தோட்டத்தில் இந்தியர் துன்பப்படுவதற்கு மனதொப்பிய கல்வியொழுக்கம் நாகரீகம் ஒன்றுமில்லா குறையெனவே இவ்வாறு இந்திய மக்கள் தேயிலை தோட்டத்தில் சென்று துன்பப்படுவதற்கு காரணம் மனதோடு பொருந்திய கல்வி அறிவும் ஒழுக்கமும் இல்லாத குறையால் இத்தகைய துன்பத்தை படுகின்றனர். இன்றேனும் கண்டுங்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்றமுள்ள கல்வியை புகட்டி நீங்கள் ஒன்றும் குறையில்லா ஒற்றுமையாகவே ஊரில் கட்டுப்பாடு செய்குவீரே. இப்பொழுதாவது உணருங்கள், அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் அவல நிலையை பார்த்தாவது உணருங்கள். நம் பிள்ளைகளுக்கெல்லாம் வாழ்வில் உயரத் தரக்கூடிய ஏற்றம் தரக்கூடிய கல்வியை தந்து குறைவில்லாமல் ஒற்றுமையாய் வாழ ஊரில் வழி செய்து கொள்ளுங்கள் என்று ஆசிரியர் முகமது ராவுத்தர் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் அவல நிலையை இங்கு பதிவு செய்துள்ளார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதுவரைக்கும் இந்த பாடலில் இருக்கக்கூடிய பாடலுக்கான பொருளை நாம் பார்த்துள்ளோம். நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். வணக்கம். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, நன்றி.